ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே ஒரு பக்கம் மாதவியும் சுரேகாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படியாச்சும் வந்து நந்தினி இந்த வீட்டுக்கு வர வச்சிடணும். ஏன்னா வந்து நந்தினி ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம். நான் அதனால தான் நந்தினி வந்துட்டு கல்யாணம் நீ கூட்டு வர சொன்னோன்னே சூர்யாவை விட்டு இதில் வேற அம்மா வேறு இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்களை அடித்து வீட்டில் விட்டு துரத்திடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாதேவி ஒரு பக்கம் முட்டி மோதி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நந்தினி வந்து இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ரவுடி குரூப்புக்கு ஃபோன் போட்டு ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி இந்த இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு நந்தினியை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு சேஃபாக எதுவும் நடக்காத மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்களும் சரின்றாங்க. அங்கே என்னன்னா தாய் வந்துட்டு அவ்வளோ காசு கொடுத்து நந்தினியை கொலை பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்கே என்னன்னா புள்ள அவ்வளோ காசு கொடுத்து நந்தினியை காப்பாற்றுங்கன்றாங்க. என்னதான் நடக்குதுன்னே தெரில இந்த குடும்பத்தில். பணக்கார குடும்பம்னாலே இதான் பிரச்சனை போல். ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் நந்தினி தான் ரொம்ப ரொம்ப பாவம். அந்த குடும்பத்தில் போய் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம நந்தினிக்கு வந்து அந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு அந்த வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சூர்யா சார் இருக்கிற வரைக்கும் நம்ம நந்தினிக்கு எந்த பிரச்சனையுமே ஆகவே ஆகாது. ஏன்னா சூர்யா சார் நந்தினியை பத்திரமா பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாருக்கு நந்தினியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே வந்து நம்ம நந்தினியை நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் இந்த வாட்டி அன்பு இருக்கிறதுனால பார்த்துக்க போகிறாரு. அன்பு வந்து நம்ம நந்தினி மேலே வந்துடுச்சு. மனசு விட்டு பேசினாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம நந்தினியும் சூர்யாவும் காரில் வரும்போது நிறைய விஷயம் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் வளர்ந்தது போனது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பேசி முடித்து அவங்களுக்கு ஒரு இப்போ தான் வந்துட்டு ஒரு புரிதலை ஏற்படுது. இந்த புரிதலை பயன்படுத்தி தான் நம்ம சூர்யா சாருக்கு நந்தினி மேலே அன்பு வருது. இந்த அன்புனால தான் இப்போ நம்ம நந்தினி உயிரோடவே வரப்போகிறாங்க. அவங்க குடும்பமும் அதுலேருந்து மீட்டெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் அங்கேருந்து பூர்வீக வீட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கு காரணமே வந்து உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சார் அதை மனசில் வச்சுட்டே இருப்பார். எங்கள் அம்மா பண்ணதை நான் திருப்பி உங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன். உங்கள் வீடு நீங்கள் பூர்வீக வீடு எதுவோ அந்த வீடை நான் வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரி மனசுக்குள்ளே சவால் விட்டுக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் தான் தாய்க்குள்ள இந்த மாதிரி பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்றதுனால இப்போ நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கும் அவங்க குடும்பமும் நல்லா பார்த்துக்கிட்டதுனால அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட தோப்பு அவங்களோட வீடு எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு எல்லாருமே பூரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீடுனா எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அந்த வீட்டிலேருந்து துரத்தி அடிக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே அந்த வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்போ நம்ம நந்தினியும் சரி நம்ம நந்தினி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சரி அவங்களோட பூர்வீகம் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் நம்ம நந்தினியும் சூர்யா சாரை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம நந்தினிக்கும் சூர்யா சார் மேலே அன்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.